ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிக முக்கிய சட்டப்பிரிவு. அதுக்கு முன்னாடி மத்திய அரசோட திட்டங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. முக்கிய சட்டப்பிரிவு இதிலிருந்து கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின்ஸ் பாலிட்டினாலே சட்டப்பிரிவு தான். ஸோ இதோட முக்கியத்துவம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Art 1 to 4 இது இந்தியாவோட எல்லை அமைப்பு, உருவாக்கம், அதோட பேர், பாரத், அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். Art 5 to 11 இது என்னென்னா சிட்டிசன்ஷிப் பற்றி, அதாவது குடியுரிமை. அதோடது எத்தனை வழியில் இழக்கலாம்? 3 வழிகளில் நம்ம இழக்கலாம். 5 வழிகளில் நம்ம அதை பெறலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 14. Art 15 ஜாதி மத பாகுபாடு காட்டாமை. ஆர்டிக்கல் 16 அரசு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிப்பது. வீடியோ லாங்காக இருக்குது, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதில் எல்லா ஆர்டிகல்ஸுமே எது முக்கியமோ அது ஃபுல்லாமே தொகுத்து கொடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே சார்ட் அவுட் பண்ணதான் நீங்களும் சார்ட் அவுட் பண்ணி படிக்க வேணாம். இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. இது எப்படின்னா 8 பட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 பட்டங்கள். ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம் அந்த உரிமை. இதெல்லாம் ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 20 தண்டனை பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21 தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பற்றி சொல்வது. ஆர்டிக்கல் 21A தொடக்க கல்வி. இது யார் ஏற்படுத்தியிருப்பானா, இந்திரா காந்தி அம்மா அந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிக்கல் 22 தடுப்பு காவல் பாதுகாப்பு. இப்போ 2 பேர் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை தடுக்க முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தடுப்பு காவல். ஆர்டிக்கல் 23 கட்டாய வேலை மற்றும் கொத்தடிமை முறை ஒழிப்பு. 24 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஆர்டிக்கல் 26 சமய விவகாரங்களுக்காக சங்கங்கள் அமைப்பது, கூட்டம் கூடுவது, கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துவது, இதெல்லாம். ஆர்டிக்கல் 27 ஒரு மதத்தை பரப்ப வசூலிக்கப்படும் வரிக்கு எதிராக சட்டம். ஆர்டிக்கல் 28 மதம் சார்ந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ள உரிமை. ஆர்டிக்கல் 29 சிறுபான்மையினரோட கல்வி மற்றும் எழுத்துரிமை. ஆர்டிக்கல் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கல் 32 அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த சட்டப்பிரிவு தான் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னது யார்? அம்பேத்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 40 கிராம பஞ்சாயத்து. 45 ஆர்டிக்கல் 45 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளோட நலனை பற்றி. ஆர்டிக்கல் 48A சுற்றுச்சூழல் மேம்பாடு. ஆர்டிக்கல் 50 இது நிர்வாகத்துறையை நீதித்துறையிலிருந்து பிரிக்கிறது. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை எப்படி பிரித்து குறிப்போம்? 50-50 பிரிச்சுக்கோங்க அப்படி சொல்லுவோம். அதனால நிர்வாகத்துறையை நீதித்துறையிலிருந்து பிரிக்கிறது 50. நெக்ஸ்ட்டு 51A அடிப்படை கடமை. ஆர்டிக்கல் 51 62 வரை குடியரசுத் தலைவர் பற்றியது. ஆர்டிக்கல் 63 துணை குடியரசுத் தலைவர் பற்றியது. ஆர்டிக்கல் 72 குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் பற்றியது. ஆர்டிக்கல் 74 அமைச்சரவையை பற்றியது. Art 75 பிரதமர். 75. ஆர்டிக்கல் 76 அட்டர்னி ஜெனரல். ஆர்டிக்கல் 79 பாராளுமன்ற அமைப்பு. ஆர்டிக்கல் 18 மாநிலங்களவையோட அமைப்பு. ஆர்டிக்கல் 81 மக்களவையோட அமைப்பு. ஆர்டிக்கல் 100 முடிவு வாக்கு. ஆர்டிக்கல் 108 இரு அவைகளிலும் கூட்டம் 8 கூட்டம். ஆர்டிக்கல் 110 பண மசோதா. ஆர்டிக்கல் 112 நிதிநிலை அறிக்கை. ஆர்டிக்கல் 123 குடியரசுத் தலைவர் எப்போது வேணாலும் அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அவர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அவசர நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 124 உச்சநீதிமன்றம் அமைப்பு. அதே இது 1 to 4 அதை அப்படியே மாற்றி போடுங்க. 2-1 மாற்றி போட்டு 214 மாநில உயர்நீதிமன்றத்தோட அமைப்பு. அதுக்காக தான் 2 மேலே கீழே வச்சுருக்கேன். ஆர்டிக்கல் 143 இது என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கலாம். அடுத்து ஆர்டிக்கல் 148 இந்திய தணிக்கைத்துறை தலைவர். ஆர்டிக்கல் 153 மாநில அரசை பற்றியது. ஆர்டிக்கல் 155 161 வரை ஆளுநரை பற்றியது. அதில் 161 என்னன்னா ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம்.
ஆர்டிகல் 163 என்னென்னா மாநில அமைச்சரவை பற்றியது. ஆர்டிகல் 164 முதலமைச்சர் பற்றியது. ஆர்டிகல் 165 வந்து மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றியது. ஆர்டிகல் 168 வந்து மாநில சட்டமன்றம் பற்றியது. ஆர்டிகல் 171 வந்து சட்டப்பேரவை. ஆர்டிகல் 171 சட்ட மேலவை. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. பேரவை அடுத்து சட்ட மேலவை. ஆர்டிகல் 243 வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. ஆர்டிகல் 266 வந்து தொகுப்பு நிதி. ஆர்டிகல் 267 வந்து அவசர நிதியை பற்றியது. ஆர்டிகல் 280 வந்து நிதிக்குழுவை பற்றியது. ஆர்டிகல் 324 வந்து தேர்தல் ஆணையம். ஆர்டிகல் 326 வந்து வயது வந்தோர் வாக்குரிமை. ஆர்டிகல் 300A வந்து சொத்துரிமை. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 352 வந்து தேசிய அவசர நிலை. ஆர்டிகல் 356 வந்து மாநில அவசர நிலை. ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி நிலை. 352லேருந்து 4 ப்ளஸ் பண்ணுங்கள் 356. 380லேருந்து 4 ப்ளஸ் பண்ணி 360. இது மூணையும் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 368 வந்து அரசியல் சட்ட திருத்தம். ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்தஸ்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து ஒரு 2 கொஸ்டின். ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம் என்ன? ஆர்டிகிள் 17 அது என்ன சொல்லுது? இது ரெண்டையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.